வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ நடத்துகிற யூஜிசி நெட் ஜூன் 2024 சர்க்கிள், அதாவது வருஷத்துக்கு 2 டைம் நடத்துவாங்க. இப்போ ஜூன் மாதம் இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆரம்பிப்பாங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்ட்ஸு சம்மந்தப்பட்டதுங்க. இதை 83 சப்ஜெக்ட்டுங்க. அதாவது ஷிஃப்ட்டு 1 வந்து பார்த்திங்கன்னா 42 சப்ஜெக்டும், ஷிஃப்ட்டு 2 அதாவது மதியம் 3 to 6. இது டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட் க்ளோசிங் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ்கிங்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் ஹால்குள்ளார விடுவாங்க. அதனால் நீங்கள் என்டிஏ பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராப்பராக இருப்பாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோடு பண்ணிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கவனமாக படிச்சிருங்க. அது ஒரு டைம் 2 டைம் படிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இருந்தாலும் நான் இப்போ அப்ளை பண்ணலைங்க. நான் பழைய 2022 ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மேக்ஸிமம் பெருசும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது வந்து சேஞ்சஸ் ஆகும். உங்கள் ஃபோட்டோ ஒட்டுறது, அந்த தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணுறதுலாம் இந்த எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டு போயிருங்க. அங்கே எக்ஸாம் சூப்பர்வைசருக்கு முன்னாடி மட்டும் உங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் அங்கே எக்ஸாம் டைமில் போய் பண்ணுங்கள். மீதி எல்லாமே இங்கேயே ரெடி பண்ணிட்டு போயிருங்க. அந்த எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் தேவையில்லைங்க. இது ஃபைனல் ஹால் டிக்கெட் விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு போயிருங்க. உங்கள் காலேஜ் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே ஒரு டைம் என்ன பண்ணிட்டேங்க, எங்களுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. அதில் ஒரு ஏவிஎஸ் காலேஜ்னு சொல்லிட்டு நான் பொதுவாக என் பாட்டுக்கு அசால்ட்டாக பார்த்துட்டு போயிட்டேன். அங்கே சென்டருக்குள்ளார செக் பண்ணும்போது தான் தெரியுது, அது வந்து ஏவிஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிடையாது, ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அந்த பின்கோடை வச்சு தான் கண்டுபிடிச்சது. அப்புறம் இந்த காலேஜ் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அவசரமாக நல்ல வேலை அது அரை கிலோமீட்டரில் இருந்ததுனால நாங்கள் டக்குன்னு போயிட்டோம். அதனால் அதுக்கு நீங்கள் நாளே அந்த சென்டரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. டைமுக்கு போயிருங்க. அதே மாதிரி இப்போ ஓஎம்ஆர் பேஸ்டு முன்ன வந்து சிபிடிங்க. அதனால் கூட அதிலிருந்து கொஞ்சம் இப்போ சேஞ்சஸாக இருக்கும். உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு தான். அதனால் இப்போது ஓஎம்ஆர் பேஸ்டு அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. இப்போ இங்கே நாளைக்கு எழுத போகிற 83 சப்ஜெக்ட்டுக்குமே நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான டைம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. டைம் போகிறதே தெரியாது. அதனால் ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. அங்கே கண்டிப்பாக கொஷின் நல்லா 2 டைம் படித்து பாருங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கொஷின் சரியாக புரிஞ்சிக்காதனால தான் நிறையா மிஸ்டேக் நடக்கிறதுக்கு காரணமே. கொஷினும் பாருங்கள், ஆன்சர் பார்க்கும்போது இது எது வருங்கிறத விட எது வராதுன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு கொஷின் தப்பாகிறதுக்கான சான்சஸே கிடையாது. உங்களுக்கு டைம்லாம் இழுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த கொஷின் பின்னாடி ரஃப் அவுட் தனியாக உங்களுக்கு கொடுப்பாங்க பேப்பரை. நீங்கள் பேனை எடுத்துகிட்டு போயிருங்க. அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுருங்க இந்தந்த கொஷின் நம்பர்லாம். அதுக்கான டைம் கடைசியாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்லேயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தெரிஞ்ச கொஷினாக இருக்குது, சரி ஈஸியாக போட்டு போயிடலான்ட்டு நீங்கள் எடுப்பீங்க. அதுலேயே உங்கள் அதிகப்படியான டைமை எடுத்துருங்க உங்களுக்கு. சரி, இந்த 83 சப்ஜெக்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்குது 2 ஷிஃப்ட்டு. உங்கள் ஷிஃப்ட் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் எதுவும் மாற்றி போகிறீங்க அது எக்காரணத்தை கொண்டும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பார்த்துலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது எந்த ஃபோட்டோ ஓட்டினீங்களோ அதே ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கே லெஃப்ட்டு தம்புங்க, அதாவது இடதுகார பெருவிரல் வந்து பார்த்திங்கன்னா தம்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு போயிருங்க. அங்கேயே சென்டர்லையும் இருக்கும், இருந்தாலும் அங்கே ஒரு மாதிரி இது கூட அங்கேயே பண்ணிட்டு வர மாட்டேன்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் போகும்போதே அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இன்சல்ட் மாதிரி ஆயிரும். அதனால் அதுக்கான அவசியம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது 2 காலம் மட்டும் நீங்கள் சென்டருக்கு ரீச் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் என்ன சைன் போட்டிங்களோ அந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பர்வைசருக்கு முன்னாடி போடணும். இது வந்து இங்கே பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. அடிஷ்னலாக திடீர்னு அந்த அட்டனன்ஸ் கூட ஒரு சில சென்டர் கேட்குறாங்க, ஒரு சிலது கேட்கல. அடிஷ்னலாக ஒரு காப்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. ஹால் டிக்கெட்டுக்கு ஒன்று, ப்ளஸ் அட்டனன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு ஒன்று. அட்டனன்ஸ் சீட் மேக்ஸிமம் ஃபோட்டோ வந்துடும். ஒரு சில இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணிங்கிறதுக்கோசரம் உங்களே வந்து ஃபோட்டோவே வாங்கி ஒட்டிக்குவாங்க. அதனால் அதுக்கு நீங்கள் ஃபோட்டோ ஒரு காப்பி அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி கேட் க்ளோசிங் டைம் வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி டைமுக்கு போய் அதுக்கப்புறம் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அங்கே உள்ளார போயிட்டு உங்கள் எக்ஸாமுக்கு அதாவது எந்த ஹாலு எந்த ரூம் நம்பர்னு பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னா அந்த டிரான்ஸ்பரன்ஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாங்க. அதாவது எந்த லேபிளும் ஒட்டாமல் அதாவது உள்ளார இருக்கிற தண்ணி தெரிகிற மாதிரி. அதே மாதிரி பால் பாயிண்ட் பேனை எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே பேப்பரை யூஸ் பண்ண, அதாவது பேன் தரமாட்டாங்க, அதனால் நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க.
அதே மாதிரி அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எடுத்துகிட்டு போயிருங்க, அந்த என்டிஏ வெப்சைட்லேயே இருக்கும். அதே அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் அதான் அட்டனன்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா ஓகே. ஒரிஜினல் வேலிடு ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க, ஐடி ப்ரூஃப் ஒன்று. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் தேவையில்ல. மீதி எல்லாமே அதே மாதிரி அந்த ஷூஸ் நீங்கள் அலௌடு கிடையாது, பெல்ட்டுக்கு அலௌடு கிடையாது, எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து அலௌடு கிடையாது. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சென்டர்லேயே அந்த பேக்கில் வச்சுட்டு போயிருங்க. ஓப்பன் செப்பல் போட்டுட்டு போங்க. அவ்வளோதான். மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எதுவும் உங்களுக்கு இல்லைங்க. நார்மலாக தான் உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் போதுமான டைம். ஃபஸ்ட் பேப்பர் வந்து இங்கிலீஷில் இருக்கும், செகண்ட் பேப்பர் வந்து தமிழாக இருந்தால் தமிழ், மீதி எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தி இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இம்பார்ட்டண்ட் அவ்வளோதாங்க. நீங்கள் சென்டர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருங்க, அண்டர்டேக்கிங் போட்டுப்போங்க. ஃபோட்டோ சைனு தம்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டிட்டு போயிருங்க, போதுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், பதட்டப்படாமல் நல்லா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.